இன்னைக்கு வீட்லயே எப்படி ஹேர் ஆயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே வச்சு ஹேர் ஆயில் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம வெளியில் இருக்க கஷ்டத்தில் நம்ம வந்து வெளி தோட்டத்தில் காட்டவே கூடாதுங்க. நம்மளோட அவுட்லுக் பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்குதா எல்லாமே வந்து நம்மளோட வெளி தோட்டத்தை பார்த்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் தானே இருக்கோம், அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இதே செயல்படுது அப்படிலாம் இல்லை. நமக்கு டைம் கிடைக்கும் போது சின்ன சின்னதாக பண்ணி வச்சு நம்மளோட செல்ஃப் கேருக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம சொந்த காலில் கண்டிப்பாக நம்மள நிற்கணும். நம்ம ஒருத்தவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்கன்றதுக்காக நம்ம நம்ம வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம், அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கணும். பட் நம்ம இண்டிபெண்ட்டாக தனியாகவும் கண்டிப்பாக நிற்கணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு செய்யணும், நம்மளே சம்பாதிச்சு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்பையோ இல்லை சர்ப்ரைஸாக ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் வாங்கி தரவோ, நம்ம இப்போ சம்பாதிச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம அண்ணாக்கோ நம்ம கூட பிறந்தவங்களோ சடனாக ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளை நம்பியிருக்கவங்ககிட்ட கேட்காம நம்ம சொந்த காசையே எடுத்து கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கலாம். இது என்னோட பர்சனல் தாட்டு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம அவுட்லுக்கு நம்ம பார்க்க ஒரு பிரிஸ்காக இருந்தோம்னா நம்மளோட செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிரிஸ்காக இருக்கணும் அப்படிலாம் தோணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படிலாம் தோணும். நீங்கள் நார்மலாக வர அந்த பேராஷூட் ஆயில் அதில் கூட இதெல்லாம் செய்யலாம். பட் நான் செக்கெண்ணெய் வாங்கியிருக்கேன். செக்கெண்ணெலாம் வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண. ஸோ நம்ம கண்டினியூஸாகவே யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஆயில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நலங்கு மாவு மாதிரி ஏதாவது ஒன்று அரைச்சிட்டு குளிக்கும் போது அதை போட்டு குளிக்கலாம். இது வந்து ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வரும். நம்ம ஹேர் யூஸ் பண்ணிட்டோம்னா உடனேலாம் சேஞ்சஸ் நல்லா தெரிஞ்சிருது. பட் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வந்து நான் செக்கெண்ணெய் ஆட்டாட்டத்துலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். செக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன், செம்பருத்தி இலை பூ, அப்புறம் ஆலோவேரா யூஸ் பண்ணியிருக்கேன், வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆம்லா இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணாமல் விட்டேன். பட் நீங்கள் ஆம்லா இருந்தால் ஆம்லா யூஸ் பண்ணிக்கிங்க, ஆம்லா நல்லா கேட்கும். ஸோ ஆம்லாவும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா இது வந்து நீங்கள் ராவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொதிக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும், இது ரொம்ப நாள் நிற்காது. அதனால ஒரு சிம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுமே இது எல்லாமே போட்டு நல்லா வந்து நீங்கள் கலரெல்லாம் கூட விட வேணாம், சும்மா லைட்டாக பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு 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 சுண்டி அந்த சாரெல்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஒரு வெள்ளை கிளாத்தில் இந்த இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி அது எல்லாமே அந்த வெள்ளை கிளாத்தில் நல்லா டைட்டாக கட்டிட்டு பாட்டில் அடியில் போட்டுருங்க. அடியில் போட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மட்டெல்லாம் வந்துட்டு கையில் உட்காராது. அது ஒரு இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கையில் அந்த மட்டு இதெல்லாம் இலைகளெல்லாம் ஒட்டிகிட்டே இருந்தால் தேய்க்க நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால ஒரு வெள்ளை கிளாத்தில் நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த பாட்டில் அடியில் போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி காய வச்சு நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துடுச்சுன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, கெட்டே போகாது. ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஆறட்டும், நல்லா ஆறினோடனே நீங்கள் எடுத்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சில பேருக்கு வெங்காயம் கூட போடுவாங்க, இதில் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு கூட இதில் போட்டுப்பாங்க. அதை நான் எப்போவுமே ட்ரை பண்ணதே இல்லை. ட்ரை பண்ணாத ஒன்று திரும்பவும் ட்ரை பண்ணால் முடி மறுபடியும் ஏதாச்சும் கொட்டுமோ, சிலருக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க வெங்காயம்லாம் போட்டால். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல, நான் வெங்காயம்லாம் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு ஓகே செட் ஆகிருக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, தலைக்கு அரைச்சி போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா பொரிச்சு அந்த ஆயிலில் வந்து அந்த சுத்தமாக அந்த இதில் நீங்கள் போடுற எதுவுமே குறைக்கூடாது, நல்லா பொரிஞ்ச மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள்